வணக்கம் தோழர்களே. திரும்பும் இடமெல்லாம் திரண்டு நிற்கும் கூட்டம், பார்க்கும் இடத்திலெல்லாம் பளபளக்கும் சுவரொட்டிகள், செல்லும் திசையெல்லாம் வாழ்க வாழ்க என கோஷங்கள், வார்த்தைக்கு வார்த்தை விண்விளக்கும் கரவொலிகள், தொலைக்காட்சி அலைவரிசைகளில் அன்றாடம் தரிசனம், வார இதழ்களை புரட்டினால் வண்ண வண்ண நிழற்படங்கள், நாளிதழ்களை பிரித்தால் நாள்தோறும் செய்திகள், இவைகள்தான் இரவா புகழின் அடையாளம் என்று சில பக்குவப்படாத மனிதர்கள் விளம்பர வெளிச்சத்தில் மயங்கி கிடக்கிற காலம் இது. ஆனால் புகழ் வேறு, விளம்பரம் வேறு என்பது இவர்களுக்கு புரிவதே இல்லை. பல்லவன் செதுக்கிய கற்கோயில் போல காலத்திற்கு சவால் விட்டு நிற்பது புகழ். வான விதானத்தில் சிறிது நேரம் வர்ணஜாலம் காட்டி பின்பு மறைந்து போகும் வானவில் போன்றது விளம்பரம். 4 படங்கள் வரிசையாக அடி வாங்கினால் அந்த திரை நட்சத்திரத்தினுடைய முகவரி காணாமல் போகும். 2 முறை தேர்தல் களத்தில் தோற்று 10 ஆண்டுகள் எந்த பதவியிலும் இல்லாமல் இருந்துவிட்டால் அந்த அரசியல்வாதியின் வீடு தேடி எந்த ஊடகமும் எட்டி பார்க்காது. மார்க்கெட்டு உள்ளவரைதான் மதிப்பென்றால் அது அந்த நடிகருக்கானது அல்ல, அவரால் நிரப்பப்படுகின்ற பணப்பெட்டிக்கு. பதவி உள்ளவரைதான் பரிவாரம் புடைசூழுமெனில் ஜால்ராக்களும் கூஜாக்களும் ஏவல் கூவல்களும் பல்லக்கு தூக்கி பல்லாண்டு பாடுவதெல்லாம் தங்கள் சுய லாபத்திற்குத்தானே தவிர அந்த அரசியல்வாதியினுடைய தனி ஆளுமைக்காக அல்ல. சீட்டுக்கட்டுகளால் எழுப்பப்படும் கோபுரம் காற்றில் நிலைக்காது. அதுபோல விளம்பரத்தால் உயர்ந்தவர் வாழ்க்கை நீடித்து நிற்காது. சிலர் மூச்சு விழும் முன்பே விளம்பர வெளிச்சத்திலிருந்து விழுந்து புறக்கணிப்பு இருளில் புதைந்து போகிறார்கள். இன்னும் சிலர் வாழுகின்ற காலம் வரை அவர்களுடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். ஆனால் அவர்கள் இறந்த பின்பு அப்படி ஒரு மனிதர் இருந்தார் என்பதற்கான அடையாளமே இருக்காது. காரணம், தன்னலத்தில் கிடைக்கும் விளம்பரம் தன்னுடனேயே அழிந்துவிடும். மண்ணலத்தில் பிறக்கும் புகழ் இந்த மண் உள்ளவரை வாழும். இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் உண்டு. இந்த உலகத்தில் மிகச்சிறந்த முதல் பேச்சாளர் ஏத்தென்ஸில் வாழ்ந்த டெமஸ்தனிஸ் தன்னுடைய இளமை பருவத்தில் திக்கி திக்கி பேசுவதற்கே சிரமப்பட்டவர். கொந்தளிக்கும் அலைகடலின் கரையில் நின்று கொண்டு வாய் முழுதும் கூறாங்கற்களை நிரப்பி அலையின் ஓசையை விட உரத்த குரலில் பேசி பழகியவர். அப்படித்தான் வளர்த்தெடுத்த பேச்சாற்றலை ஒரு நாளும் அவர் தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தியது கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய உரிமை குரலாகவே அவர் குரல் ஓங்கி ஒலித்தது. மாசிடோனிய மன்னன் பிலிப் தன்னுடைய அதிகாரத்தை ஏத்தென்ஸ் மீது பரவ முற்பட்ட பொழுது மண்ணின் சுதந்திரம் காக்க மக்களை ஒன்று திரட்டி அன்று மெகஸ்தனிஸ் முழங்கிய முழக்கம்தான் பிலிபிக்ஸ் என்று உலக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. அந்த பிலிப்பினுடைய படுகொலைக்கு பிறகு அலெக்சாண்டர் தன்னுடைய ஆளுமையை எத்தினியர்களிடம் நீட்டிய பொழுது மக்களை தன்னுடைய வாக்கு வலிமையால் மக்களை கிளர்ச்சியடச் செய்து போராட்டம் நடத்திய காரணத்தினால் அவர் நாடு கடத்தப்பட்டார். அலெக்சாண்டருடைய மறைவுக்கு பிறகு தாய் மண்ணுக்கு திரும்பிய பொழுது ஏத்தென்ஸ் மக்கள் அவரை அன்புடன் ஆரத்தழுவி வரவேற்றார்கள். மீண்டும் மாசிட்டோரியர்களிடமிருந்து மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக அவர் நடத்திய அந்த சுதந்திர போரில் அவர் தோல்வியடைந்த பொழுது கலூரியா தீவில் உள்ள ஒரு கோயிலில் அடைக்கலம் அடைந்தார். கோயிலினுடைய புனிதம் கெட்டுவிடும் என்று அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது இனியும் தப்பிப்பதற்கு வழியில்லை என்ற சூழ்நிலையில் எழுதுகோலின் நுனியிலே தேக்கி வைத்திருந்த விஷத்தை வாய் வைத்து உறிஞ்சினார். அவருடைய தலை அடுத்த கணம் சாய்ந்தது. ஏத்தென்ஸ் மக்களினுடைய சுதந்திர பூ மாசிட்டோனியர்களுடைய கால்பட்டு நசுங்கி விடாமல் வார்த்தைகளால் போர் தொடுத்த அந்த வரலாற்று நாயகன் வார்த்தைகளால் போர் தொடுத்த அந்த வரலாற்று நாயகன் என்று வீழ்ந்தார். ஆனால்
எங்கெல்லாம் உரிமை பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இன்றும் அதே உணர்ச்சி வேகத்தோடு அவருடைய பீலிபிக் உரை போர்க்குரலாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு 322 ஆண்டுகளுக்கு முன்பு மெகஸ்தனிஸ் மறைந்தார். தன்னுடைய சுயநலத்திற்காக பேச்சை பயன்படுத்தி இருந்தால் சாவோடு அவருடைய சரித்திரம் முடிந்து போயிருக்கும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கும் பிறகும் கூட அதே உத்வேகத்தோடு உணர்ச்சி மயத்தோடு அவருடைய குரல், அவருடைய பெயர் இந்த மண்ணிலே ஒலிக்கிறது என்றால் அதுதான் புகழ். அந்த புகழுக்கான அடித்தளம் அவர் தேசத்திற்காக வடித்து வைத்த உரிமை கீதம். மகாகவி பாரதி சுதேச பக்தி என்னும் புதிய நெருப்பை வளர்த்தெடுத்தவன். மண்ணில் யாருக்கும் துயரின்றி செய்வேன், வறுமை என்பதை மண்மிசை மாய்ப்பேன் என்று தன்னுடைய கவிதா நோக்கத்திற்கு பிரகடனப்படுத்தியவன். நம்முடைய சிந்தனை, செயல், வாழ்வு, வாக்கு இதில் வஞ்சமும் சூதும் கயமையும் கீழ்மையும் ஒன்று சேர்ந்து காடாக மண்டி நிற்கும் பொழுது அதை அழிப்பதற்கு வந்த அக்னி குஞ்சி பாரதி இந்த உலகில் அநீதியும் அவலமும் எங்கெல்லாம் அலைவீசி பொங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை அழிப்பதற்கு அவதாரம் எடுத்த அக்னி பிழம்பு பாரதி என்று அவனுடைய கவிதையை தினம் சுவாசிக்கும் கவிஞன் சிற்பி சொல்லுகிறார். மக்களுக்காக இலக்கியம் படைக்கும் மகா கவிகள் இந்த மண்ணில் கடைசி தமிழன் உள்ளவரை கால வெள்ளத்தில் மறைய மாட்டான் என்பதற்கு பாரதி மிகப்பெரிய ஒரு உதாரணம். மகாத்மா காந்தியினுடைய அகிம்சை ஆயுதத்தை கையில் ஏந்தி கருப்பின மக்களினுடைய உரிமைக்காக வெள்ளையர்களுடைய அடக்குமுறையை எதிர்த்து சாத்வீக போர் நடத்திய சரித்திர நாயகன் பாதிரியாராக இருந்த மார்ட்டின் லூதர் கிங். அடிமை ஒழிப்பு சட்டத்தில் கையொப்பமிட்டு கருப்பின மக்களினுடைய அடிமை தலையை உடைத்தெறிந்திய ஆப்ரஹாம் லிங்கன் நாடக அரங்கு ஒன்றில் ஒருவனால் சுடப்பட்டு படுகொலைக்கு ஆளாகிறார். அடிமை ஒழிப்பு சட்டம் அமலுக்கு வந்து 100 ஆண்டுகள் முடிந்த பிறகும் கருப்பின மக்களினுடைய அடிமை கைவிலங்கு உடைத்தெறியாமல் அவர்கள் படுகிற துயர்கண்டு போர் நடத்திய மார்ட்டின் லூதர் கிங் ஒரு வெள்ளை வெறியனால் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார். மத போதகர்கள் அத்துணை பேரும் மார்ட்டின் லூதர் கிங்காக மாறிவிடுவது அல்ல. இன்று மதத்தின் பெயரால் மக்களை பிளக்கச் செய்வதற்கு பாடுபடுகின்ற சில சக்திகள் மலிவான விளம்பர வெளிச்சத்தில் வேண்டுமென்றால் பிரகாசிக்கலாம். ஆனால் மேகம் கூடி கலைவது போல பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்களுடைய விளம்பரம் வெளிச்சம் நிச்சயமாக விலகிவிடும். கருப்பின மக்களையும் வெள்ளையர்களையும் மனிதம் என்ற ஒரு புள்ளியில் இணைப்பதற்காக தன்னுடைய உயிரை நீத்த மார்ட்டின் லூதர் கிங், ஆப்ரஹாம் லிங்கன் போன்றவர்கள்தான் இந்த சரித்திர புகழேட்டில் நிச்சயம் நிலைத்து நிற்பார்கள். மழை பொழிவது போல், மலர் மலர்வது போல், நதி நடப்பது போல், தென்றல் தவழ்வது போல் இந்த மக்கள் சமூகத்திற்காக உழைக்கின்ற எவராயினும் அவர்கள் சரித்திர சாம்ராஜ்யத்தின் புகழேட்டில் நிச்சயமாக போற்றப்படுவார்கள். மகிழம்பூ காய்ந்து சருகான பிறகுதான் அதனுடைய வாசனை அதிகரித்து நிற்கும். அதுபோல இந்த மக்கள் சமூகத்திற்காக, இந்த பொது நலனிற்காக எவரெல்லாம் உழைக்கின்றார்களோ அவர்கள் வாழ்கின்ற காலத்தை விட சாவுக்கு பின்புதான் சரித்திர ஏட்டில் பதிவார்கள். காலமெல்லாம் அவர்கள் பெயர் நிலைத்து நின்று கொண்டே இருக்கும். பொதுமக்கள் நலனுக்காக உழைக்கும் பொழுது வருகின்ற புகழ்தான் காலம் நமக்கு தருகின்ற ஒரு அற்புதமான பரிசு. இதைத்தான் கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், உன்னுடைய தலையை புகழால் அலங்கரி, மகுடங்களால் அலங்கரிக்காதே. ஏனென்றால் மகுடங்கள் தலைமாறக்கூடியவை என்று சொல்லுவார்கள். எனவே அருமை தோழர்களே, இந்த மண்ணில் இதுகாரும் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது அல்ல,
அது நம்முடைய சுயநலம் சார்ந்ததா இருக்கலாம், அல்லது தன்னுடைய குடும்பம் சார்ந்த நன்மைக்காக இருக்கலாம். இனி எஞ்சிய காலத்தில் இன்னொரு உயிருக்காக கண்ணீர் சிந்துவதுதான் நமக்கு ஓரளவேனும் இந்த மண்ணில் வாழ்ந்ததற்கான ஒரு மதிப்பை நமக்கு தரும். எங்கெல்லாமோ தலைவர்களை பற்றி பேசுகிறேன். நான் வசிக்கின்ற ஒரு கடலூர் மண்ணில், இந்த லட்சக்கணக்கான மக்கள் வாழுகின்ற இந்த கடலூர் மண்ணில் வெள்ளம், புயல், மழை, பனி, குளிர் இப்படி எந்த விதமான இயற்கை இடர்பாடுகள் வந்தாலும் கூட அந்த மக்களுடைய துயர் துடைப்பதற்காக குடியிருப்போர் சங்கம் என்ற ஒன்றை நிறுவி 2 மாபெரும் தலைவர்கள், அவர்கள் வழிநடக்கும் செயல் மறவர்கள், தளபதிகள் என்று இடைவிடாது பணியாற்றி அந்த மக்களுடைய துயரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குடைய மீள முடியாத, இன்றளவும் நிறைவேற்ற முடியாத ஒரே ஒரு கோரிக்கை, ஏற்கனவே நான் சொன்னது போல கடலூர் பேருந்து நிலையம் கடலூரிலேயே அமைய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டு கொண்டே சென்றுகிறது. முழக்கமும் ஆரவாரமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நிச்சயம் ஒரு நாள் அந்த வெற்றி என்ற செய்தி அவர்களுக்கு வந்து சேரும். அப்பொழுது எங்களுடைய அருமை தலைவர்கள் திரு மருதவாணன் அவர்களும், நாள்தோறும் ஓய்வின்றி செயலாற்றுகின்ற அருமை தோழர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் புகழ் மாலை, அவரை கழுத்தை அலங்கரிக்கும் அந்த வெற்றி திருநாள் விரைவில் வந்து சேரும். அதற்கு உங்களுடைய அத்துணை பேருடைய வாழ்த்துக்களும் வந்து சேர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, புனிதமான செயல்களில் இறங்குவோம், புகழ் மாலையை சூட்டிக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே, வணக்கம்.